நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட். நம்ம முதலமைச்சர் தான் நம்ம கேள்வி கேட்கிறோம். தமிழ்நாடு ஒரே தீர்மானம் என்ன போட்டோமோ, தமிழ்நாடு ஒன்றா இருந்தோம்னா தான் தண்ணி வரும். ஒற்றுமை இல்லைன்னா நம்ம பொறுத்த மட்டும் தண்ணி கொடுக்கறதுக்கு கர்நாடகாவும் சரி, டெல்லியும் சரி சரி செய்துக்கிறோம். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும்னு சொல்லி கேட்கிறாங்க. காங்கிரஸோட நிலைப்பாடு என்ன? இந்த தண்ணீரும் சரி, மேகதாது விஷயத்திலே அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும்னு காங்கிரஸ் விரும்புகிறாங்க. ரெண்டு விஷயத்தை சொல்லிக்கிறோம். சட்டமன்றத்தில் விவாதிக்கப்பட்டது. சட்டமன்றத்துக்கு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பேசலை. சட்டமன்றத்தில் நம்ம பேசியது கடந்த 1 மாதத்துக்கு முன்னாடி பேசணும்னு நினைக்கிறேன். எல்லா கட்சிகளும், சட்டமன்றத்தில் இருக்க எல்லா கட்சிகளும் ஆதரித்து எதிர்த்தும் எதிர்கட்சி தலைவர் சொன்ன அவருடைய யோசனையை ஏற்று ஒரு தீர்மானம் போட்டிருக்கோம். நம்மை பொறுத்த மட்டும் என்னட்டா தமிழ்நாடு ஒன்றா நிற்கிது. தமிழ்நாட்டினுடைய தீர்மானம்ங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்குது. மேகதாது இப்போ குறுவைக்கு வர வேண்டிய தண்ணீரை விடுவிக்க மாட்டேங்கிறது கர்நாடக அரசு. கர்நாடக அரசை பொறுத்த மட்டும் யார் சொல்லணும்? மத்திய அரசு சொல்லணும். கர்நாடக அரசு கூப்பிட்டு தமிழ்நாட்டுக்கு நியாயமாக கொடுக்க வேண்டிய தண்ணியை கொடுக்கணும்னு சொல்லணும். மத்திய அரசு அதை சொல்ல மாட்டேங்குது. மத்திய அரசுக்கு நம்ம அழுத்தம் கொடுக்கணும். நம்மை பொறுத்த மட்டும், எங்களை பொறுத்த மட்டும் தமிழக அரசு தீர்மானம் போட்டதுங்கிறது, சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டதுங்கிறது எல்லா கட்சிகளும் ஏற்றுக்கொண்டு தான் தீர்மானம் போட்டிருக்கோம். எதிர்கட்சி குறிப்பிட்ட விதத்தில் எதிர்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்ன சஜஷனை கூட ஏற்றுக்கிட்டு தீர்மானத்தில் மாற்றம் கொண்டு வரப்பட்டது. அதனால் நாம் எல்லாம் ஒன்றா இருக்கணுமே ஒழிய இதில் தேவையில்லாத அரசியல் பண்ணுவது என்பது தமிழகத்தினுடைய கேஸை தான் வீக்கன் பண்ணுமே ஒழிய தமிழகத்துக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய தண்ணீரை தான் வரவிடாமல் தடுக்கிறதுக்காக இந்த உட்குத்து வேலைகளை நிப்பாட்டணும். தமிழக அரசினுடைய நியாயமான ஒரு முடிவு இது. இதை பொறுத்தமட்டிலும் கேரள முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்காரு தமிழக முதலமைச்சருக்கு. நம்முடைய எப்படிப்பட்ட கனிமங்கள் அது அளவுக்கு அதிகமாக கொண்டு செல்லப்படுகின்றன என்பதுதான் நம்முடைய பிரச்சனை. தமிழகத்தினுடைய கனிம வளம் என்பது பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதே நேரத்தில் அது கமர்ஷியலாக நம்மளை பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டுக்குள்ள வருமானமாகவும் பார்க்க வேண்டும். அளவில்லாத கணக்கிடப்படாத கனிமங்களை கொள்ளையடிப்பது என்பது எங்கேயா இருந்தாலும் நிறுத்தப்பட வேண்டும். அது எந்த மாநிலத்துக்கு போனாலும் நிறுத்தப்பட வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் சட்டத்துக்கு உட்பட்டு என்ன செய்யணுமோ அதை முதலமைச்சரும் அந்த அமைச்சரும் துறை அமைச்சரும் செய்வார் என்ற நம்பிக்கை எனக்கு முழுமையாக இருக்கு. Sir, Congress being the ruling party in Karnataka and the coalition part of the government in Tamil Nadu, where is Delhi Congress stands, like whether with the Karnataka or the lower right-leaning state of like Tamil Nadu? What's the stand of Delhi Congress, sir, in the Kaveri issue? டெல்லி காங்கிரஸ் நிலைமை என்பது ரொம்ப தெளிவானது. ஐ டோல்ட் வெரி கிளியர்லி திங் தட் டெல்லி ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டி's view is that state congress have all the rights to decide about it, but it is the union government which has to step in and they have to only make a compromise. It is not Congress problem, it is a state problem, it is Karnataka's problem, it is Tamil Nadu's problem. There is a Punjab problem, there is a Haryana problem, there is a Rajasthan problem, there is a Haryana problem, there is a Gujarat problem, there is a Madhya Pradesh problem, there is a Karnataka problem, there is a Maharashtra problem, there is a Andhra problem, there is a Telangana problem, there is a Odisha problem, there is a Chhattisgarh problem. All water disputes. I am telling about all these states are water dispute states. Every Congress committee has its own stand, but the union government and the chief ministers have to sit together and decide. There is a slip opposition. There is a slip opposition to chief minister. Visit to Karnataka. All the opposition party, whether it is PMK, DMK, everybody says that the chief minister shouldn't be going to Karnataka with a legal dispute ongoing there. What is your response? We are very clear. After Tamil, no, we'll have English. We are very. நான் எங்களை பொறுத்த மட்டும் அதில் மிக தெளிவாக இருக்கிறோம். தமிழகத்தினுடைய முதலமைச்சர் என்பவர் தமிழகத்தினுடைய நன்மைகளுக்காக போராடக்கூடியவராக இருக்கிறார். தமிழகத்துடைய முதலமைச்சராக திரு விஜய் அவர்கள் மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கோடு வந்திருக்கிறார். அவரை பொறுத்த மட்டும் இது ஒன்றும் புதிய எந்த மாநிலங்களோடு பேசுவது என்பது தவறான முடிவு கிடையாது. மாநிலத்துக்கு மாநில முதலமைச்சர்களோடு பேசுவதோ நம்முடைய உரிமைகளை விட்டுக் கொடுக்காமல் இருக்க வரைக்கும் பேசுவதில் ஒரு தவறு கிடையாது. இது பேசவே கூடாது அப்படின்னு சொல்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் வரலாற்றை திரும்பி பார்க்கணும். யாரெல்லாம் பேசுகிறான்னு அப்புறம் பேச ஆரம்பிப்போம். யாரெல்லாம் பேசுகிறான்னு இன்றைக்கி வரலாறுக்கு போனீங்கன்னா எல்லா முதலமைச்சர்களும் பேசியிருக்காங்க. அதனால் பேசக்கூடாது என்பது தவறான ஒரு விஷயம். பேசுவதில் நம்முடைய உரிமையை விட்டு கொடுத்துடக்கூடாது. சட்டப்பூர்வமாக நமக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான தண்ணீரில் வர்ற வரத்தில் எந்த குறைஞ்சிடக்கூடாதுன்னு மட்டும் நம்ம பார்த்துக்கணும். இந்த நிலை தொடரும் பட்சத்தில் தமிழக அரசு
தமிழக காங்கிரஸ் தமிழ்நாடு அரசு என்ன முடிவு எடுக்குதோ அதோடு இருக்கும். தமிழக காங்கிரஸை பொறுத்த மட்டும் மிக தெளிவாக சொல்கிறோம், இதுக்கு சட்டத்தில் மோடி அவர்கள் இதில் தலையிடலைனா, பிரதமர் 2 முதலமைச்சர்கள் டைமும் பேசி கர்நாடக முதலமைச்சருக்கு சொல்லலைனா, அங்கே பிஜேபிக்காரர்கள் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு விஷயத்தை மறந்துட மாட்டீங்க, பாஜகக்காரர்கள் அங்கே போராட்டிக்கிட்டு இருக்காங்க தண்ணியை விடக்கூடாதுன்னு சொல்லி. கர்நாடக பாஜக இதை யார் சொல்லணும் அப்படின்னா மோடிஜி தான் சொல்லணும். கூப்பிட்டு கர்நாடக முதலமைச்சரையும் தமிழ்நாடு முதலமைச்சரையும் 2 பேரும் சமரசமாக இருந்து இவ்வளவு தண்ணி இருக்குது, தண்ணியை விட சொல்லுவோம், ஏன்னாட்டா ஆணையம் சொல்லியிருக்கும் புரிய வைக்கிறது பிரதமர் பண்ணணும். அவர் செல்ஃபி எடுக்கிறதுலையும் செல்ஃபி வீடியோ போடுறதுலையும் பிஸியாக இருந்தாருன்னா தமிழ்நாட்டு விவசாய பற்றி தெரியாமல் நைட்டு 1 மணிக்கு உட்காந்து செல்ஃபி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு அவரை பொறுத்த மட்டும் தமிழகத்திற்கு தண்ணீர் விடுவதற்காக மோடி அவர்கள் கர்நாடக முதலமைச்சர்கிட்ட பேசணும், கர்நாடக பாஜக தலைவர்கிட்ட பேசணும். கண்டப்படாதீடா, பேசாமல் இருக்கப்பா, தண்ணி விவசாயெல்லாம் சேர்த்து அங்கே பிரச்சனையில் இருக்காங்க, தண்ணி விடணும், தமிழ்நாட்டுக்கு நியாயமாக கிடைக்கிற வேண்டிய தண்ணியை நிப்பாட்டாதீங்க பாஜகக்காரர்களான்னு பிரதமர் சொல்லணும். நம்ம பிரதமர் கேட்கணும். நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட்.